அனைவருக்கும் மனமகிழ்வான வணக்கம். மிக ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த அற்புதமான நவசக்திகளுடைய நவமாதர்களுடைய அருளை வாரி வழங்கக்கூடிய ஆஷாட நவராத்திரியினுடைய தொகுப்புகளை தான் இந்த பதிவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அந்த வகையில் இந்த ஆண்டு 8வது ஆண்டாக நம் ஆசிரமத்திலே சீரும் சிறப்புமாக நடக்க இருக்கிறது. அது வருகின்ற 26/6/2025 தொடங்கி 4/7/2020 அன்று நிறைவு ஆகிறது. ஒவ்வொரு ஆண்டும் இந்த 9 நாளும் பெருவிழாவாக நம் ஆசிரமத்தில் நடப்பதென்பது கண்கொள்ளா காட்சியான ஒரு விஷயம். ஒவ்வொரு நாளும் அற்புதமான தீப வழிபாடுகள், அதாவது பரிகார தீப வழிபாடுகள் என்று மூலிகையை அடிப்படையாக வைத்து ஒவ்வொரு நாளுக்கும் தேவையான மூலிகைகளும் என்ன பிரச்சனைகளுக்கு வழிபட வேண்டும், அதற்கு என்ன தேவியர் சக்தி, எந்த சக்தி அருளுகிறார்கள், சாஸ்திர ரீதியாக வரையறுத்து கொடுத்துத்தான் ஒவ்வொரு ஆண்டும் நடந்து கொண்டு வருகிறது. இந்த ஆண்டும் இந்த வழிபாட்டினை முழுக்க இலவசமாகத்தான் செய்கின்றோம். ஒவ்வொரு நாளும் என்ன பிரச்சனைகளுக்கு தீர்வு வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ, பிரியப்படுபவர்கள் தீபத்தை வாங்கி அது மூலிகை மூட்டை திரியாக இருக்கிறதையும் வாங்கி வைத்து வழிபடலாம். அதற்கு சொற்பமான கட்டணம் கட்டி பெற்று செய்யலாம். இது பிரியப்படுபவர்கள் செய்யுங்கள். அனுமதி எல்லோருக்கும் இலவசம் என்ற பொழுதிலும் இந்த தீப வழிபாடுக்கு நாம் வாங்கித்தானே கொடுக்கணும். அதனால் சொற்பமாக பணத்தை பெற்று அவர்கள் கொடுப்பார்கள், நீங்கள் வழிபாடு செய்யலாம் என்பதை கருத்தில் கொண்டு அது அற்புதமாக பங்கு கொண்டு பயணித்து பாருங்கள். எல்லோரும் பாருங்கள், இப்படி இருக்கிறது அப்படி இருக்கிறது என்பதை விட பயனுற்றவர்கள் சொல்வதை கேட்டதினாலே யாருக்கெல்லாம் அந்த நவமாதர்களுடைய ஆஷாடத்திலே அருள் கிடைக்க வேண்டும் என்று இருக்கிறதோ அவர்கள்தான் பங்கு கொள்ள முடியும் என்பதை ஆணித்தரமாக பசுமரத்தாணி போல ஆழமாக பதிய வைத்தவன் நான். ஆகையால் அது பாக்கியம் இருப்பவருக்கு பலன், ஆனால் அழைக்க வேண்டியது என்னுடைய கடமை. இதை தவற விடாமல் இந்த வழிபாட்டில் பங்கு கொண்டு அந்த தீப வழிபாடுகளை செய்து நன்றாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அழைக்கின்றேன். ஒவ்வொரு நாளும் இந்த 9 நாளும் என்ன தேவியருக்கு வழிபாடு இருக்கிறதோ ஒவ்வொரு ஆண்டும் அந்த ஆண்டுக்கான மந்திரத்தை எழுதி நீங்களே அங்கே தீபத்தை போட்டுவிட்டு சன்னிதானத்தில் அமர்ந்து அந்த மந்திரத்தை குறிப்பிட்ட எண்ணிக்கையில் படித்து தரிசனம் செய்து பிரார்த்தனை செய்து கொண்டு அந்த பிரார்த்தனைகளை நிறைவேற்றுகின்ற நம்பிக்கை தோய்ந்து பிரயோகம் செய்ய நான் அதை அச்சிட்டு அங்கு வைத்திருப்பேன். ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு அன்னைக்கும் வெவ்வேறு விதமாக ஆண்டுதோறும் வெவ்வேறு மந்திரங்களாக கொடுப்பது என்பது அது தொடர்ந்து அடியேன் செய்து கொண்டு வந்திருக்கின்றேன். அந்த வகையிலே இந்த விஸ்வவசு வருடத்திலே அதற்கான மந்திரத்தையும் எழுதுவேன். அங்கே நீங்கள் பார்த்து பயனடையலாம். இந்த அன்னையில் பார்த்தீங்கன்னா மூலிகைக்கு சக்தி கொடுக்கின்ற ஒரு தன்மையுடைய அன்னை இருக்கிறார்கள். அதில் 2 அன்னையர்கள் மிக மிக பிரமாதமான அந்த அருளை கொடுக்கக்கூடியவர்கள். ருண ரோக சத்ரு, இது 3 தான் மனிதனுக்கு வினையே. அதுதான் கவலையும் எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கக்கூடியது. அந்த வினையையும் இந்த ருண ரோக சத்துருவையும் விளக்கக்கூடிய மகா தீர்த்தம் அந்த தீர்த்தம். அதுவும் முழுக்க மூலிகையில் அடியேன் கண்முன்னே செய்யப்பட்டு தீர்த்தமாக்கப்பட்டு அதற்கு வழிபாடுகள் பிரயோகம் செய்யப்பட்டு அன்று வழங்கப்படும். அந்த வகையிலே 29/6/2025 அன்று நவத்தகவு தீர்த்தம் என்று பொருள். அதற்கு 9 வித மூலிகைகளை போட்டு இந்த எருவாய் கருவாய் மெய் கண் வாய் மூக்கு செவி இந்த பஞ்ச இந்திரியங்களோடு 9 துவாரங்கள் வழியாக வினையும் விதியும் நோயும் கடனும் இருப்பதற்கு தீர்வாக ஒரு அற்புதமான தீர்த்தம்தான் அந்த நவத்தகவு தீர்த்தம். அது 29/6/2025 அன்று
கூடுதல் சிறப்பாக வழங்கப்படும் பூஜித்து என்பதையும் உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகின்றேன். அதே போன்று 2/7/2025 அன்று பஞ்சத்தகவு தீர்த்தம். நமக்கு கர்மவினைகள் எல்லாமே பூர்வ புண்ணியத்தின்படி நடப்பது. அப்படிப்பட்ட பூர்வ புண்ணியத்திலே சஞ்சித கர்மம், ஆகாமிய கர்மம், பிராரத்த கர்மம், இந்த கர்மங்களுக்கு தீர்வு தர வேண்டும் என்றால் புண்ணியம் இருக்க வேண்டும். அந்த புண்ணியத்தை தீர்த்தத்தின் வழியாக மூலிகையோடு கூட்டி அந்த அற்புதமான அன்னை அருளுகின்றார். அதற்கான மந்திர பிரயோகம் செய்து அந்த 2/7/2025 அன்று பஞ்சத்தகவு தீர்த்தம் வழங்கப்படும். காலையில் பார்த்தீங்கன்னா பல விதமான உபயதாரர்கள் பங்கு கொண்டு ஒரு அற்புதமான அன்னைக்கு வேள்விகள். ஏன்னா காரணங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வித பிரச்சனைகளுக்கு வழிபாடு. யாருக்கெல்லாம் பிரச்சனைகள், என்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறதோ அதை அந்த நாளிலே அவர்கள் உபயமாக தன்னை இணைத்து கொண்டு அதில் ஒரு யாகம் நடத்த பெற்று கலசங்களை ஸ்தாபனம் செய்து அந்த கலசத்திற்கும் பூஜித்து அந்த கலச தீர்த்தத்தை உற்சவமூர்த்தி அன்னைக்கு அபிஷேகம் செய்து அதையே பிரசாதமாக உபயதாரர்களுக்கு கொடுத்து அனுப்புவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டும் கூடுதலாக உபயதாரர்கள் சேர்ந்து கொண்டிருப்பது மிகப்பெரிய ஒரு மனமகிழ்ச்சியை தருகிறது. அதனால் இது ஒரு சிறப்பான வழிபாடுங்க. வருடந்தோறும் மாலை நேரத்தில் சூட்சுமமான வழிபாடுகள் இருக்கு. அந்த சூட்சும வழிபாடை நான் பெரிதாக வெளியில் சொல்வது இல்லை. ஏனென்றால் அந்த அன்னை அருளை கிடைக்க பெற வேண்டும் என்ற விதி இருப்பவருக்கும் அந்த நேரமும் காலமும் கனிந்தவர்கள் மட்டும்தான் அதில் பங்கு கொள்ள முடியும் என்ற நோக்கத்துக்காகத்தான் அதை நான் பெரிதளவிலே வெளியில் சொல்லாமல் சூட்சுமமாக நடத்துகின்றேன். இருப்பினும் இந்த ஆண்டு சுவாசினி வாசினி கூடுதலாக இருப்பதினால் சொல்ல வேண்டிய கடமையாக மாலை நேரங்களில் சூட்சும வழிபாடுகள் இருக்கிறது. இது எல்லோருக்கும் காண கிடைக்காத ஒரு அற்புதம் என்பதையும் உங்களுக்கு புரிய வைத்து அழைப்பு விடுக்கின்றேன். வந்து பலனடையுங்கள். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நிறைவு நாள் வருகின்ற 4/7/2025 அன்று நிறைவு நாளுங்க. அங்கே அற்புதமான குங்குமமும் பூச்சொரிதல் என்பதையும் ஆண்டுதோறும் செய்து கொண்டு வருவோம். இந்த குங்கும அர்ச்சனை என்ன, அதில் என்ன தனி சிறப்பு அப்படி என்றால், அன்னை அனுக்கிரக வாராகியின் அஷ்டோத்தர ஆவரண பூஜைகளும் இங்கே தாங்க நீங்கள் கவனிக்கணும். அன்னை வாராகியின் அஷ்டோத்தர ஆவரண அர்ச்சனை நடக்கும். இதை குங்குமத்தில் அர்ச்சித்து அந்த குங்குமத்தை பிரசாதமாக கொடுப்பது வழக்கங்க. அந்த குங்கும பிரசாதத்தை பெற்று தீர்க்க சுமங்கலித்துவமாய் ருணரோக சத்துருகளும் இல்லாமல் வளமாக 9 நாளும் என்னென்ன கருத்துகள் இருக்கிறதோ அத்தனை சக்திகளும் அந்த குங்குமத்தில் இருக்கும். ஏனென்றால் 9 நாளும் குங்கும வழிபாடு உண்டு என்பதை கருத்தில் கொண்டு ஆண்டுதோறும் ஜாதக சமர்ப்பணம் அப்படிங்கிற ஒன்று, இது முழுக்க முழுக்க நம்பிக்கை சார்ந்த விஷயம். இது ஏன்னா ஜாதக சமர்ப்பணம் அப்படி பண்ணிட்டா பிரச்சனை தீர்ந்துருமா அப்படின்னு பல பேருக்கு இருக்கலாம். ஆனால் நாம் தூங்கி எழுவோமாங்கிற சிந்தனை ஒவ்வொருவருக்கும் வந்துவிட்டால் தூங்க மாட்டார்கள். அப்போது தூங்குவதும் நம்பிக்கை என்பதை போல இந்த சமர்ப்பணம் என்பது நம்பிக்கை சார்ந்த விஷயம். என்ன ஆச்சு, நான் இதை விட்டுட்டேன். நோட்டீஸில் போடுறதுன்னு ஒரு பக்கம் இருக்கட்டும், இதை விட்டிருந்தேன். ஆனால் ஆஷாட நவராத்திரி என்பதை எப்பொழுது அதை வெளியில் கொண்டு வந்தேனோ இந்த ஆண்டு எனக்கு அலைபேசியிலேயும் தொலைபேசியிலும் அழைப்பு வந்தவர்கள் எல்லாம் ஜாதக சமர்ப்பணம் என்று செய்வீர்கள். அந்த சமர்ப்பணத்தில் பங்கு கொண்ட பிறகுத்தான் என் மகளுக்கும் மகனுக்கும் திருமணம் நடந்தது, இவ்வளவு நாள் தடையான வேலை கிடைத்தது, அப்படி என்று ரொம்ப சொன்னா அது பெருமிதமாக இருக்கும். அதை நான் விரும்பவில்லை. பலன் அடைந்ததினாலே இந்த ஆண்டு நான் இந்த ஆஷாட நவராத்திரி என்று எப்பொழுது செய்தியாக வெளிவிட்டேனோ அன்று முதல் ஃபோன் தொடர்ந்து வந்தது. அந்த வகையில் இந்த ஆண்டும் கண்டிப்பாக இது பல பேர் பலன் கொடுக்க வல்ல சக்தி உடையது என்பதினாலே இந்த ஜாதக சமர்ப்பணத்தை இந்த ஆண்டும் செய்கின்றேன். அது எந்த நாள்,
எந்த நேரம் என்பதை பற்றி வருகின்ற அடுத்த பதிவில் நான் கொடுக்கின்றேன் என்பதை புரிந்து கொண்டு அந்த ஜாதக சமர்ப்பணத்திலே இணைந்து பலனும் பயனும் அடையுங்கள். காலை சுமார் 9 மணி முதல் வழிபாடு தொடங்கும். அந்த உபயதாரர்கள் வேள்வி முதல் கொண்டு அபிஷேக ஆரவாரங்கள் முதல் கொண்டு மந்திரங்களை படித்து பிரார்த்தனை செய்வது முதல் கொண்டு மூலிகை தீப வழிபாடு பரிகாரமாக செய்வதில் முதற்கொண்டு காலை நடக்கும். மாலை சுமார் 6 மணிக்கு மேலே அந்த சூட்சும பூஜைகள் நடைபெறும். இந்த சூட்சும பூஜைக்கு எல்லோரும் வாங்கள் பங்கு கொள்ளுங்கள் என்று நான் சொல்லப்போவதில்லை. ஏனென்றால் அந்த சூட்சும பூஜை பிறவி பயனும் புண்ணிய பேரும் புண்ணியத்தில் பிறந்தோருக்கும் வினை தீர வேண்டும் என்ற நேரமும் காலமும் கனிந்தவர்களுக்கு மட்டும்தான் பங்கு கொள்ள முடியும் என்பதை நான் ஆணித்தரமாக நம்புகின்றவன் என்பதினால். ஆனால் இப்படி ஒன்று இருக்கிறது என்ற செய்தியினை உங்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் நம் இணையத்தின் வாயிலாக என்பதற்காகத்தான் இந்த சூட்சும வழிபாடை நான் சொல்லியிருக்கின்றேன். இதில் ரொம்ப முக்கியம், 9 நாளும் வழிபாடு செய்து அங்கு தங்குகின்ற வசதியும் இருக்கிறது. அங்கு 9 நாளும் தங்கி ஒவ்வொரு நாளும் தீபத்தினை வழிபட்டு நீங்கள் வளமும் நலமும் மகிழ்வும் பெறலாம். இந்த ஆண்டும் உபயமாக நாங்களும் செய்கின்றோம். ஒவ்வொரு நாளும் நாங்களும் கலசம் நிறுத்தி அபிஷேகத்திலும் அந்த அற்புதமான வேள்வியிலும் பங்கு கொள்ள வேண்டும் என்ற பிரியம் இருக்கின்றவர்கள், நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், பிரியம் இருக்கின்றவர்கள் உபயமாக இந்த ஆண்டு எல்லோருக்கும் கொடுங்கள் என்று சொல்லியிருக்கின்றேன். ஆகையால் பிரியமுள்ளவர்கள் நீங்கள் யாராக இருந்தாலும் அந்த பங்கு கொள்ளுகின்ற தன்மை வேண்டும் அப்படி என்று நினைத்தால் நீங்கள் அலைபேசியிலே தொடர்பு கொண்டு நீங்கள் விளக்கத்தை கேட்டால் அதற்கான விளக்கங்களையும் சொல்வார்கள் என்பதையும் கருத்தில் வைத்துக்கொண்டு அழைத்து மகிழ்கிறேன். எல்லா வழிபாட்டிற்குமே எந்த அனுமதி கட்டணமும் இல்லை, தயவுசெய்து புரிஞ்சிக்கணும். முழுக்க முழுக்க அனுமதி கட்டணம் இல்லாமல் இலவசமாக செய்யப்படுகிறது தான். பிரியப்படுகின்றவர்கள் மூலிகை தீபம் போட்டு என்ன பிரச்சனையோ அந்த நாளிலே பங்கு கொள்ளுங்கள். ஆனால் நான் மீண்டும் உங்களை அன்போடு அழைப்பது என்ன தெரியுமா? 9 நாளும் முடிந்தவரை வழிபாடு செய்ய பாருங்கள். இந்த சூட்சும பூஜையில் பங்கு கொள்ள முயற்சியுங்கள். அது மிகப்பெரிய ஒரு அற்புதம் என்று கூறி நல்லதொரு பதிவோடு அடுத்து பார்க்குறேன். வணக்கம்.